இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு இறை அனுபவத்தின் நாளாக, இறை ஆசிரியின் நாளாக மாற்றுவது நமது கையில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று ஆசிரியர் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர்கள் யார்? அவர்கள்தான் இந்த உலகத்தை கட்டி எழுப்புகிற ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள். இளம் பிள்ளைகளை, குழந்தைகளை தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க துணையாக இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் இந்த உலகத்தையும் மக்கள் மனதையும் பண்படுத்துகிற ஒரு பணியை செய்கிறார்கள். அப்படி தியாகம் செய்து தங்களுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு ஆசிரியராக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஆசிரியர் நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே ஒரு ஆசிரியர் ஒரு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக இருப்பாங்க. இந்த ஆசிரியர் போல நான் வரணும், இவர் தான் எனக்கு முன்னுதாரணம், இவர் தான் என்னுடைய வாழ்க்கையை ஒளியேற்றி வைத்தவர் என்று சொல்லி அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே பல சான்றுகள் கூறலாம். ஆசிரியர் இல்லைன்னா, இந்த ஆசிரியர் இல்லைன்னா என் வாழ்க்கை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே அப்படி தங்களுடைய குடும்பத்தை கூட பார்க்காமல், தன்னுடைய உடல் நலத்தை கூட பார்க்காமல், கல்விக்காக, பிறருடைய நலனுக்காக மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும், நல்ல ஒரு உலகம் உருவாக வேண்டும் என்று தியாக உணர்வோடு பணி செய்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களை இன்று நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆசிரியர் பணி என்பது சாதாரண பணி அல்ல. பல தியாகங்கள் செய்ய வேண்டும். மக்கள் ஒவ்வொருவரையும், பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே தன்னுடைய பிள்ளைகளாக நினைத்து வாழ வேண்டும். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற திறமைகளை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். எனவே எத்தனை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். இன்று ஊடகத்திலும் சரி, மற்ற துறைகளிலும் சரி, இந்த ஆசிரியரால் தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன் என்று சொல்லுபவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். அப்படி அந்த ஆசிரியர்களுக்காக சிறப்பாகவே இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும். இன்னும் இந்த பணியில அவர்களுக்கு நிறைய பணம் கிடைக்காது. உதாரணமா, நான் கூட கல்லூரியில பணி செய்யறேன். நான் ஒரு குறுகிய சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறேன். ஆனா என்னுடைய மாணவன் முடிச்சுட்டு போன உடனே என்னை விட 3 மடங்கு அதிகமான ஒரு சம்பளம் வாங்குவதை பார்க்கிறேன். அப்படின்னா பாருங்க, அவர்கள் நல்லாக இருக்க வேண்டும், அவர்கள் உயர வேண்டும். எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, வருமானம் இல்லை, கஷ்டம்தான். ஆனாலும் அதை நாங்கள் பார்ப்பது கிடையாது. மாணவர்கள், என்னுடைய மாணவர்கள் உயர வேண்டும், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தான் அனைத்து ஆசிரியர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தியாகம் செய்து பணி செய்கிற, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் இருக்கிற ஆசிரியர்களுக்காக சிறப்பாகவே இந்த நாளிலே ஜெபிக்கலாமே. அன்புக்குரியவர்களை, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு இன்று கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 33 to 39 பகுதிகள். இந்த பகுதியை நாம் படிக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு 2 விதமான கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். இதுல பரிசேயர்களும் மறைநூறு அறிகளும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இயேசு கிட்ட போயிட்டு, ஏம்பா யோவான், திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள்லாம் நோன்பு இருக்கிறாங்க, உன்னுடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருக்கிறது இல்லை? உங்க கூட தான் இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க, கும்மாளம் போடுறாங்க, எந்த ஒரு காரியமும் செய்யறதில்ல, நோன்பு இருக்கிறதில்ல, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசேயர்கள் போயிட்டு குற்றச்சாட்டு வைக்கிற ஒரு நிகழ்வு. அதற்கு இயேசு அழகாக தெளிவுபடுத்துகிறார். இல்லை, ஒரு மணமகன் தன்னோடு இருக்கிற பொழுது அவர்கள் எப்படியா துக்கம் கொண்டாடுவாங்க? ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்துல துக்கம் கொண்டாட முடியுமா? துக்கம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் அவங்க துக்கம் கொண்டாட முடியும். துக்கம் எப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் வருகிறதோ அப்பொழுது அந்த துக்கத்தை அனுபவிப்பார்கள், நோன்பு இருப்பார்கள் என்று இயேசு தெளிவுபடுத்துவதாக இந்த நற்செய்தி பகுதி அமைந்திருக்கிறது. இந்த நற்செய்தி பகுதியை நான் நேற்றைய தினம் முழுமையாக படித்து தியானித்ததிலே எனக்கு கிடைத்த இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்து, புதிய வாழ்க்கையை தொடங்க முயற்சிப்போம். புதிய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். புதியதைத்தான் நினைக்க வேண்டும். எனவே என்னுடைய வாழ்க்கையில
அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமா என்ற ஒரு பாடலெல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா? அப்போ செஞ்சதையே செஞ்சுட்டு இருந்தா என்ன அதனுடைய ஒரு உண்மையான ஒரு உணர்வு நமக்கு தெரிய வரும் இல்லை? அப்போ புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி செய்கிறப்போ அது இடத்துல அந்த பணியில் ஒரு பெரிய வித்தியாசம் கிடைக்கும். அந்த பணியை செய்வதற்கு ஒரு உற்சாகம் கூட கிடைக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் புதியதை ஏற்றுக்கொள்ளும். இந்த உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் ஒதுங்கி இருக்கிறானா அவனை போல முட்டாள் இந்த சமுதாயத்தில் யாருமே இல்லை. அப்படி நினைச்சு இருந்தாக்கா இந்த உலகத்தில் எவ்வளவு வித்தியாசங்கள் வந்திருக்குமா? இன்னைக்கு நான் உங்களோடு இதை பேசிட்டு இருக்கிறேன்னா இதுக்கு யாருக்கு காரணம்? ஒரு புதிய வருகைத்தான காரணம், இந்த ஸ்மார்ட் போன் காரணம், இந்த மொபைல் காரணம், இந்த கேமரா காரணம். அப்போ இதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நற்செய்தி அறிவிப்பு என்பது சாத்தியமே இல்லை. அப்படி வாழ்க்கையில புதியதாக வருகிற ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியே இந்த நாளிலே இறைவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கிறார். இந்த நற்செய்தியிலே நான் படித்து தியானித்ததிலே 3 நல்ல கருத்துக்களை கூட உள்வாங்கினேன். அதிலே சிறப்பாக முதல் கருத்தாக இந்த நற்செய்தியை நான் உள்வாங்கியது, புதியதை உருவாக்க, புதியதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில புதியது மிக மிக முக்கியம். புதியது எதெல்லாம் வருதோ அதுதான் நமக்கு தேவை. இன்னைக்கு நான் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறேன் அப்படின்னா இன்னைக்கு வாங்கிட்டா நல்ல ஃபீச்சர்ஸ் அழகா இருக்குது. இதே இன்னும் ஒரு மாசத்துல இல்லை ஒரு 3 மாசத்துல ஒரு புது மாடல் வருது அப்படின்னு சொன்னா, அதே மொபைல் கம்பெனியில் ஒரு மாடல் வருதுன்னா அதில் இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஐயோ இது அழகாக இருக்குது, இது பழசு தான் பெஸ்ட்னு நம்ம சொல்லிட்டு அதை வாங்காமல் இருந்தோன்னா அதில் இருக்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ ஒவ்வொரு புதியதும் நம்முடைய வாழ்க்கையில் புதிய உணர்வுகளை கொடுக்கிறது, புதிய உற்சாகத்தை கொடுக்கிறது, இன்னும் அந்த பணி செய்வதற்கு ஆர்வத்தை கொடுக்கிறது. அப்போ பழசையே செஞ்சுட்டு இருந்தேன் நான் ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பாட்டு ஐட்டம் வச்சுங்களேன், தினமும் காலையில் உப்புமாவுங்க, தினமும் மதியம் ஏதாவது ஒரு வெள்ளை சாதம் சாம்பார், இதே சாப்பிட்டுருந்தா எப்படி இருக்கும்? அது பார்த்த உடனே அருவருப்பு. ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம், விடுதலை இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கேட்டு பாருங்க, ஐயோ இன்னைக்கு உப்புமாவா, ஐயோ இன்னைக்கு அந்த பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக சுழிப்பு வரும். போய் சாப்பிடாமலே இருப்பாங்க. ஏன்னா அதையே கொடுக்குறாங்க. அப்போ ஒரு புதுசாக ஒன்று கொடுக்குமே, இன்னைக்கு பிரியாணியா, ஐயோ அப்படின்னு ஆர்வம் ஓடுவாங்க. அன்னைக்கு அந்த சாப்பாடு எல்லாம் தீந்துரும், யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ வாழ்க்கையில் பழையதையே செய்ய செய்ய ஒரு சலிப்பு தன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் கூட, ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு புதிய மாற்றமும் இல்லை, அப்படியே நடக்குது. இன்னைக்கு குருக்கள் மத்தியில், துறவிகள் மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைம் டேபிள் இருக்குங்க. காலையில் எழுந்திரிக்கணும், பூசைக்கு போகணும், சாப்பிட்ணும், உட்காரணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், திரும்ப ஜபத்துக்கு போகணும், திரும்ப வரணும், சாப்பிட்ணும், கொஞ்ச நேரம் வேலை செய்யணும், திரும்ப போகணும், ஜபம் பண்ணணும். இதே மாதிரி ஒரு ரொட்டீன் பழசையே அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அவங்க முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பாங்க. அப்படியே என்னமோ இழந்த மாதிரியே ஒரு மகிழ்ச்சி இருக்காது முகத்தில், ஒரு புன்னகை இருக்காது. இதுவே செய்யறதே செய்யறமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரும். புதுசா வித்தியாசமாக அதில் இன்க்ளூட் பண்ணி நம்ம கொண்டு வரப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு மாறுது, ஒரு உற்சாகம் கிடைக்குது, நான் வாழ வேண்டும் என்ற ஒரு ஊந்துதல் கிடைக்கிறது. அப்படி இந்த புதியதை ஏற்றுக்கொள்ள நான் முயற்சிக்கிறேன். நான் சிந்திப்போம். இரண்டாவதாக, குற்றம் சாட்டும் பரிசெயர்கள் உணர்வு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னாக்கா நம்மை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க, குற்றம் சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறதுல. அப்ப இந்த மறைநூறு அறிஞர்கள் பரிசெயர்கள் இந்த நற்செய்தியில இயேசுகிட்ட போய் சொல்றாங்க, ஐயா இந்த திருமுழுக்கு யோவானுடைய சீடர் இருக்கிறாங்க, நாங்களாம் நோன்பு இருக்கிறோம், ஏன் சீடர் இருக்கிறதுல எல்லாம் சாப்பிட்றாங்க, ஜாலியா இருக்கிறாங்களே. அப்போ ஒருத்தர் மகிழ்ச்சியா இருந்தா வயிறு வாயெல்லாம் இன்னொருத்தனுக்கு எரியுது. அப்ப அந்த மாதிரி தான் இந்த பரிசேயர்களுக்கும் மறைநூறுக்கும் வயிறு வாயெல்லாம் எரிஞ்சு கேட்குறாங்க, குற்றம் சாட்டுறாங்க, ஏன் அப்படிலாம் செய்யறாங்க. அது நம்ம வாழ்க்கையில சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பேன், இது என்ன நீ இப்படி செஞ்சுட்டு இருக்கிற, இதெல்லாம் செய்யவே கூடாது, நீ ஏன் புதுசா அப்படிலாம் பண்ற, இது வரைக்கும் எங்க வாழ்க்கையில் நாங்கள் செஞ்சதில்லை, பரம்பரை செஞ்சுட்டு வரோம், ஒரு நாள் கூட இந்த மாதிரி நாங்கள் வித்தியாசம் செஞ்சதில்லை, இன்னும் புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி குற்ற உணர்வு, குற்றம் சாட்டுபவர்கள் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் எதிர்த்து வர வேண்டும், அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும். எப்படி எந்த சண்டை போட்டு கிடையாது, உண்மையை சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கணும். எப்பா நான் தான் இருக்கிறேன். நல்ல ஒரு உதாரணத்தை இயேசு சொல்றாரு பார்த்தீங்களா. மணமகன் இருக்கிறான், மணமகன் கல்யாணம் நேரத்தில் ஒருத்தன் போயிட்டு இல்லை இன்னைக்கு அவங்க என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதனால நான் இன்னைக்கு சாப்பிடாம விரதம் இருக்கிறேன், அங்கே விருந்து அறுசுவை விருந்து இருக்குது, நல்ல பெரிய மட்டன் பிரியாணி இருக்குது, அதை பார்த்துட்டு விருந்து இருப்பாங்களா? அப்போ அந்த மாதிரி இருந்திருக்கிறனா அவங்க பெரிய முட்டாள் இல்லையா? அந்த மாதிரி சொல்றவங்க அதை விட பெரிய முட்டாள் இல்லையா? அப்போ வாழ்க்கையில்
எது எப்பொழுது செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணுங்கிறது ஒரு தெளிவு வேண்டும். இப்படி குற்றம் சாட்டுபவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உண்மை எதுவோ உண்மையின்படி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, புதியது பழையதோடு பொருந்தாது. பிரியமானவர்களே, ஒரு பழைய கிழிச்சலான ஒரு துணி புதுசாக வாங்கிட்டு வந்து அதை ஒட்டு போட பார்க்குறோம். பழையசு கிழிஞ்சிருந்துச்சு, புது துணி வாங்கிட்டு வந்து ஒட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கு எப்படிங்க இருக்கும்? அருவருப்பாக இருக்காது? அப்போ பழையசில் புதுசை எப்படி ஒட்டு போட்டால் நல்லாயிருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. நம்ம மனித வாழ்க்கையில் சில நேரங்களில் இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பழையசை விடுறதே கிடையாதுங்க. புதுசாக அதை சேர்த்து வச்சுட்டு அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்து வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா? அது தவறான ஒரு வாழ்க்கை. அது சரி வராது. ஆண்டவர் அழகாக இந்த உவமையில் சொல்கிறாரு, பழைய ஒரு திராட்சை ரசம் இருக்குதுங்க, அது புதிய திராட்சை ரசம் ஊற்றும் பொழுது கெட்டுவிடும். அது உடம்புக்கு நல்லது கிடையாது. பழசு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பழசு அது அப்படியே இருந்து ஒரு தனியாக வச்சுட்டு அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். புதுசு இது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்கும். அது கொஞ்ச நாள் வச்சுருந்தா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அப்போ பழசையும் புதுசு மிக்ஸ் பண்ணால் வெடிச்சிடும், சிதைந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம உணர்வுகள் கூட, நம்முடைய வாழ்க்கையில் கூட பழசையும் அப்படியே வச்சுக்கிட்டு புதுசையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதையும் அதையும் ஒன்றா பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அது வேற கான்செப்ட், அது வேற ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இது புதிய காலகட்டம், இது இப்படி தான் செய்யணும். அப்போ பழசையும் புதுசையும் ஒன்றா சேர்க்க நினைக்காதீங்க. பழசு பழசாவே இருக்கட்டும், புதுசு புதுசாகவே இருக்கட்டும், புதிய ஒரு உணர்வோடு வாழுங்கள் என்று இயேசு தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியின் மூலமாக இயேசு பரிசேயரும் மறைநூறு வல்லுநர்கள் அவரை குற்றம் சாட்டினாலும் அந்த இடத்திலே ஒரு நல்ல கருத்தை சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், என்ன மனநிலையோடு இருக்க வேண்டும்? பழையதை புதியதோடு சேர்க்காதீர்கள். புதிய மனப்பான்மையை, புதியதை ஏற்றுக்கொண்டு வாழுங்கள், வாழ்க்கையில் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று இயேசு அப்பவே சொல்லிட்டார். அப்படின்னா இந்த காலத்தில் நாம் புதியதை எப்படி சீர்தூக்கி பார்த்து வாழ வேண்டும் என்று யோசிப்போம். அன்புக்குரியவர்களை, இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்முடைய இரக்கம் மிக பெரியது, உம்முடைய வல்லமை மிக சிறந்தது. இதோ சிறப்பாக ஆசிரியர் நாளை இன்று கொண்டாடுகிறோம். உலகில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய முதல் ஆசிரியர் என்றால் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய தாய், அப்பா, அம்மா என்று சொல்லிக் கொடுத்த அந்த தாய்க்காக, அந்த பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். இன்னும் சிறு வயதிலிருந்து நாங்கள் கல்லூரி படித்து இன்னும் முனைவர் பட்டம் பெறும் வரை எங்களுக்கு ஆசிரியர்கள் உதவியாக இருக்கிறார்கள். எங்களுக்கு கல்வி கண்ணை திறக்கிறார்கள், உலகத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு புரிய வைக்கிறார்கள், எங்களுடைய திறமைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் அவர்கள் செய்கிற தியாகத்துக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்க, நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல உடல் சுகம், நல்ல மனநிலை, நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தாரும். உடலில் இருக்கிற, மனதில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வை காணும். எங்கு சென்றாலும் தூய பரிசுத்தாவை அவர் வழி நடத்தட்டும். ஆண்டவரே, இவர்கள் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு எல்லா வாழ்வாதாரங்களை பெற்று வாழ கிருபை செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.